ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எப்பா இன்னையா நடக்குது. ஏன் நீங்கள் எல்லோரும் சண்டை போடுவீங்கன்னு தெரியும். ஆனால் இப்போது சண்டே எபிசோடு அங்கேயும் ஆடியன்ஸ் இருக்காங்க. விஜய் சேதுபதி ஹோஸ்ட் அங்கே இருக்கார். எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியா அடிச்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவம் தான் நடந்திருக்கு. அந்த ஒரு ப்ரொமோ தான் விட்டுருக்காங்க. என்னென்னா விஜய் சேதுபதி அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு. அவரும் முன்னாடியே வந்துட்டு கமருது என்ன பண்ணுறாருன்னா கம்முன்னு இல்லாமல் அவர் தான் வாயை விடுவார் இஷ்டத்துக்கு. அதனால தான் நம்ம சொல்கிறோம் அவருக்கெலாம் ரெட் கார்டு கொடுங்க, எல்லோ கார்டு கொடுங்க, ஏதாவது ஒரு கார்டை கொடுங்கன்ட்டு. என்ன ப்ராட்டப் இதெல்லாம் அப்படின்றார். புரியுதுங்களா? என்ன ப்ராட்டப் இதெல்லாம் சொல்லும்போது கனி வந்து அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. டப்புன்னு விஜய் சேதுபதி முன்னாடியே வந்து டென்ஷன் ஆகிறார் இவர் துஷார். நீங்கள் யார் என்னோடய ப்ராட்டை பற்றி பேசுகிறதுக்குன்னு சொல்லிட்டு கத்துறாரு. சபரி டப்புன்னு வந்து இது கையை பிடிச்சி இழுக்கிறாரு துஷாரை. இல்லை கையை எடுத்து அவன் என்ன பண்ணுறான் பார்க்கலான்னு சொல்லிட்டு கமருதீன் எகிறாப்பில். சபரி அப்போ வந்துட்டு அங்கே பாடுறா சார் பார்த்துட்ருக்காரு அப்படின்றாரு. அப்பயும் நிறுத்திக்க மாட்டுறாங்க. நீ வெளியே பார்த்துக்கலாம் அப்படின்றாப்புல. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சொல்லிடுறாரு அவங்க வெளியே வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. மக்களே அதையும் கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க சரிங்களா? பாவம் இதுக்கு மேலே அவங்க வீட்டுக்குள்ளே வச்சு என்ன பண்ண போகிறோம், என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி அங்கே வந்து சொல்கிறார். இது என்ன மேனரிசம்? அதாவது வீட்டுக்குள்ளே சண்டை போடுறாங்க, ஓகே, அது 24/7 லிவிங் ஏரியாவில், அதாவது நம்ம வாழ்கிற இடத்துல நடக்கிறது சகஜம் எல்லா சண்டையும். ஆனால் இந்த இடத்துல நல்ல ட்ரெஸ் பண்ணி நீட்டாக வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் வந்து மக்கள்லாம் வந்து நம்மளை பார்ப்பாங்க, அட்டென்ஷன் இருக்கும் அப்படின்ட்டு. இது வரைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு இப்படியே வந்து அடிச்சுக்கிட்ட தான் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வரலாறுல இந்த மாதிரி வந்து ஒரு ஹோஸ்ட் முன்னாடி அப்படி இப்படி மாறி மாறி வந்து அடிச்சுக்கிறது இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப மட்டமாக இருக்குது. என்னடா நடக்குது இங்கே? அவர் என்னடனா அவர் முன்னாடியே வந்துட்டு என்ன ப்ராட்டப்புன்னு சொல்கிறதும், அவர் வந்துட்டு திரும்ப சரி இவராவது சைலண்ட்டாக இருக்கலாம், சார் இந்த மாதிரி சொல்கிறான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். பட் துஷாருக்கும் அது கோவம் மேலே வருது. ஏன்னா அது பிறப்பை பற்றி அவர் வந்து பேசுகிறாரு. அப்போ நீ யாரா என்னை பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்ற மாதிரி வருது. இத்தனைக்கு என்ன விஷயம்னா அந்த டிவி ஆஃபில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி அவர்கள் பார்க்கல நினச்சி சண்டை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் பார்க்குற விஷயங்கள் வந்தவொடனே சபரி வந்து சொல்கிறார் டக்குன்னு நிறுத்தணும். அப்போ தான் இங்கே ஒரு ஹோஸ்ட்டுக்கு ஒரு மரியாதை. ஆனால் நிறுத்தாமல் திரும்ப சண்டை போட்டுட்ருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. கமலஹாசன் அவர்கள் இருக்கும்போது இந்த மாதிரி நடந்திருக்கா? ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஹோல்ட் ஆன், அவள் தான் அங்கே ஒரு சவுண்டு கொடுப்பாரு, உடனே சைலண்ட் ஆயிடுவாங்க. அப்பா பயங்கரமாக இருக்கும். இங்கே இவர் சொல்லிகிட்டே இருக்காரு, பார்த்துட்டே இருக்காங்க, சண்டை போட்டுட்டே இருக்காங்க. நீங்கள் போடுறதை போடுங்கன்னு சொல்லிட்டு இங்கே மக்களை பார்த்து நம்ம விஜய் சேதுபதி பேசக்கூடிய விஷயங்கள் வருது. பார்க்குறதுக்கு இன்னையா நடக்குது அப்போ நம்ம இருந்துச்சு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி கமருதீன் துஷார் இப்படி மேடையில் சண்டை போட்டிருக்காங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமருதீன் எப்போ தான் வந்து திருந்துவார்? நம்மளும் வந்து திருந்துவார்னு நினைக்கிறோம். துஷார் அதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலுக்கு சண்டை போகிறாரு. இவங்களை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்.